கர்த்தர் அறியாமலும் என் கர்த்தர் அனுமதிக்காமலும் இதுவரை ஒன்றும் என் வாழ்க்கையில் வரவில்லை. இனி வரவும் கர்த்தர் விட மாட்டார். அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். அவர் நம்மை மீட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்ததுமே இஸ்ரவேலர்கள் பார்த்தது வனாந்திரத்தை அல்ல. அந்த வனாந்திரத்தை பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் கண்கள் எதை பார்க்குது தெரியுமா? மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் அவர் நிற்கிறதை பார்த்தார்கள். ஏன் எகிப்துக்குள்ள மோசையை அனுப்பி வெளியில கொண்டு வந்த ஆண்டவருக்கு அதே மோசையை வச்சே கானான் வர அப்படியே நடத்தி கொண்டு வர தெரியாதா? முடியும். மோசேதோ தலைவனா நிறுத்துறார். ஆனாலும் இனி இந்த வனாந்திர பாதையில் மோசே நடக்கணும்னாலும் சரி, இந்த ஜனம் நடக்கணும்னாலும் சரி, அவங்களால தனியா நடக்க முடியாது. அவர் நடத்தினால் மட்டும்தான் நடக்க முடியும். ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன், மீட்கப்பட்ட ஜனம் தனியாய் நடக்க கர்த்தர் விட மாட்டார். இதுவரை நான் நடக்கிறது அவரால் தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றேன்.